திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 102 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 5 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 25,625 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் ஆண்கள் 11,863 பேர் தேர்வு எழுதியதில் 10,410 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், பெண்கள் 13,762 பேர் தேர்வு எழுதியதில் 12,991 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், இதில் 25,565 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 23,401 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆண்கள் 87.75% பேரும், பெண்கள் 94.40% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த பள்ளிகளான தேர்வாய் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப்பள்ளி, புதிய அலமாதி அரசு மேல்நிலைப்பள்ளி, ஞாயிறு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, பேரம்பாக்கம் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, வேப்பம்பட்டு மாதிரி பள்ளி ஆகிய 5 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மட்டும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2 ஆண்டுகளாக மாணவிகள் தேர்ச்சி பெற்று முன்னிலை வகித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவி கா. நிவேதா 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். இதுகுறித்து மாணவியை கேட்டபோது, 12ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், எனது இந்த வெற்றிக்கு காரணம் பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள், எனது பெற்றோர் எனது முழு ஊக்கம் கொடுத்த அடிப்படையில்தான் பள்ளியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடிக்க வைத்ததாகும். மேலும் நான் நல்ல முறையில் படித்து விண்வெளி வீராங்கனையாக ஆவது எனது லட்சியமாக இருப்பதாகும். அதற்காக நான் இன்னும் நல்ல முறையில் படிப்பேன் என்று மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோரிடம் கேட்டபோது, என் மகள் நன்கு படித்து பள்ளியில் முதலிடம் பிடித்தது எங்களுக்கு எங்கள் பகுதிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பதாகும். அதற்காக கடின உழைப்பு கொடுத்த என் மகளை படிக்க வைத்த ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மதிப்பெண் எடுத்திருக்கேன். 600 மார்க்குக்கு கட் ஆஃப் 193.5 மார்க் வந்திருக்கு. எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் நம்புறேன். நான் இந்த வருஷம் ஐஐடிக்காக ஜேஇ மெயின் எழுதினேன். ஃபர்ஸ்ட் எழுதினப்போ மார்க் கம்மி. அதுக்கப்புறம் 12th எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் 79.1 வந்தது. ஆனால் கட் ஆஃப் ஓபிசி கேட்டகரிக்கு 79.6 எடுத்ததுனால நான் செலக்ட் ஆகலை. ஆனால் அடுத்த வருஷமும் திருப்பி எழுதுவேன். எனக்கு இவ்வளவும் சொல்லி கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் முத்து சார், மேக்ஸ் சார், அப்புறமா தமிழ் ஐயா, இவங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப நைட்டெல்லாம் கூட எங்களுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாக்காகவும் நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 12th நான் 573 மதிப்பெண் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு ஆசை. அதுக்காக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஆஸ்ட்ரோநாட்டுக்காக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அங்கேயே சீட்டு வாங்கி படிக்கணும்னு ஆசை இருக்கு. அம்மாக்காக இன்னும் நிறைய செய்வேன். ஏரோஸ்பேஸ் படிச்சு ஆஸ்ட்ரோநாட் ஆவேன். இதுக்காக எனக்கு பண்ணதுக்காக என்னுடைய ஸ்கூல்ல உள்ள சாருங்களுக்கோ மேம்களுக்கோ எங்க அம்மாக்கோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் விஜயலட்சுமி. என் 2வது பொண்ணு கா. நிவேதா. திருவள்ளூர் பக்கத்துல வேப்பம்பட்டில் மாடல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. இப்போ +2ல 573 மார்க் வாங்கியிருக்கா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ஜேஇல 0.5ல அவளுக்கு பர்சன்டேஜ் ஓபிசிக்கு போயிருச்சு. அவளுக்கு ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு தான் அவளோட கனவு. அதுக்கு ஏதாவது உதவி கிடைச்சு அவளுக்கு ஏரோஸ்பேஸ்க்கு சீட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா ஏதாவது கிடைச்சு படிச்சானா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த ஸ்கூல்லுன்னு இல்லை எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸுமே இவ மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு அவ காப்பாத்திருக்கான்னு நினைக்கிறேன். எல்லா டீச்சர்ஸ்க்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன்.